இன்றைய வேத வசனம் நியாயாதிபதிகள் 6:16. நான் உன்னோடே கூட இருப்பேன். பிரியமானவர்களே, வேதத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் விதைத்த நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து அவர்களுடைய ஆகாரத்தையும் கெடுத்து ஆடுமாடுகள் கழுதைகள் என ஒன்றையும் வைக்காமல் அழித்தார்கள். இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் உதவிக்காக கர்த்தரை நோக்கி அழுதார்கள். கர்த்தர் கிதியோனை அனுப்பினார். கிதியோனோ, நான் சிறியவன், என்னால் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னதற்கு கர்த்தரோ கிதியோனை பார்த்து, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். சொன்னது போல கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்து மீதியானரை முறியடிக்க உதவினார். இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீயும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு சில காரியத்திற்காக பயப்படுகிறாய், உதவிக்காக கர்த்தரை நோக்கி அழுகிறாய். இந்த மாத தேவைகளை எப்படி சந்திப்பேன், நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு கிடைக்குமா என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. அன்று கிதியோனை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன். இது மிகப்பெரிய நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை. ஆம், கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார், உனக்காக உதவி செய்வார். கர்த்தர் என்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் நம்புகிறேன் என்று அந்த நம்பிக்கையில் உறுதியாயிரு. நிச்சயம் உனக்காக உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.